மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். காற்றும் நீயே, கடலும் நீயே, கருணை நீயே, கனிவும் நீயே, அன்பென்னும் சங்கமத்தி நன்றி காணிக்கை, எந்த அன்பு காணிக்கை, எந்த நன்றி காணிக்கை. என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். நெஞ்சங்கள் என்றென்றும் நேர்மையை தேடும், நினைவுகள் விட்டு சென்றால் பாவம் சேரும். நினைவுகளாலே வாழ்வு இல்லை, உன்னை இல்லா ஒரு நிறைவும் இல்லை. கனவுகளாலே வாழ்வு இல்லை, உன்னை இல்லா ஒரு தெய்வம் இல்லை. வாழும் என்னாலும் இனி உன்னோடு வாழ்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? நம்மளை எந்த ஒரு சூழ்நிலையிலும் மறவாத ஒருத்தர் நம்மளை ஸ்ட்ராங்காக வழிநடத்தி கூட்டு போயிட்டுருக்காரு அப்படின்னா அது ஏசப்பா தான். நம்ம நடந்து போகிற பாதைகள் எவ்வளவு தடுமாற்றத்துக்குரியதாக இருந்தாலும் கூட நம்ம ஒரு கட்டத்தையும் கடந்து வருகிறோம் அப்படின்னா நம்மளை அவ்வளோ தூரம் பைண்ட் பண்ணியிருக்கிறது என்னவா? ஏசப்பாவுடைய அன்பு தானா. அதை தான் இன்றைக்கி அருமையான பாடல் வழியாக நம்ம பார்த்துருக்குறோம். ஏசப்பா, என்னோட பாதையில் என்னதான் இருந்தாலும் கூட நீ ஒரு நேர்மையான பாதையில் நீ நடத்தி வர்றீங்க, உம்முடைய பார்வைக்கு நலமானது செய்கிறதுக்கு நீங்கள் நீ எடுத்து பயன்படுத்துகிறீங்கன்னு ரொம்ப சூப்பராக ஒரு பாடலோடு நம்ம இன்றைக்கி தொடங்கியிருக்கிறோம். அப்படி தானே நம்மளோட இருதயத்தில் எவ்வளவோ சஞ்சலங்கள், எவ்வளவோ போராட்டங்கள் இருந்தால் கூட நம்மளை தப்பு செய்கிறதுக்கு நம்மளுடைய மனசு தூண்டும். பரவாயில்ல, போய் சொல்லிடு, பரவாயில்ல, அதை எடுத்துக்கோ, பரவாயில்ல, யாரும் பார்க்கல. அந்த மாதிரி நிறைய நேரங்களில் நம்மளுடைய உள்ளம் நம்மளை என்ன பண்ணும், இதை உலகப்புறமாக யோசிக்க வச்சிரும். ஆனால் அந்த நேரத்துலையும் நம்ம அந்த பாவத்தில் விழுந்துடாதபடிக்கு நம்மளை அரவணைச்சு வழிநடத்தி வந்துட்டு இருக்குது என்னவாம்? ஏசப்பாவுடைய உண்மையான அன்பு. அவருடைய அன்புக்கு இணையாக இந்த உலகத்தில் இது வரைக்கும் எந்த அன்புமே கிடையாது குட்டீஸ். தன்னுடைய நண்பனுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு இந்த உலகத்தில் ஏதாவது இருக்கா? ஏசப்பா நம்ம செய்த பாவங்களுக்காக என்ன பண்ணாரு? சிலுவையிலேயே உயிர் நீத்து நம்ம பாவம் மீட்பு பெற்று வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏசப்பா அதெல்லாம் செஞ்சாங்க. ஏன்னா ஏசப்பா கடவுளுடைய பிள்ளை தானே. அதனால நம்மளுடைய பாவங்களெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டாருன்னா அந்த தண்டனையை அவர் வாங்கிக்கிட்டாராம். கடவுளுடைய கடும் கோபம் நம்ம மேலே விழாதபடிக்கு அவர் என்ன பண்ணாராம்? மூடி மறைச்சு நம்மளை பாதுகாத்துக்கிட்டாராம் குட்டீஸ். அப்போது அவருடைய அன்பை தாண்டி இந்த உலகத்தில் நமக்கு ஏதாவது தேவையா? இன்னொரு விஷயம், இவ்வளோ பெரிய ரோல் மாடல் நமக்கு இருக்குது. ஒருத்தவங்க மற்றவங்களை எப்படி ட்ரீட் பண்ணணுங்கிறத ஏசப்பா வாழ்ந்த காலத்துலேயும் சரி இப்பயும் சரி நமக்கு சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. அவன் பைபிளில் நிறைய இடங்கள்ல நீ உன்னை நேசிக்கிறது போல் உனக்கு அடுத்து இருக்கிறவனையும் நேசிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம என்னைக்காவது நம்மளே ஹர்ட் பண்ணிக்கணும்னு நினைப்போமா? கண்டிப்பாக கிடையாது. நம்ம ரொம்பவே நம்மளை என்ன பண்ணிக்கணும், சேஃபாக வச்சுக்கணும். நமக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, நமக்கு சோர்வு வந்துடக்கூடாது. நிறையா நேரங்களில் நம்ம பாதுகாக்கிறது உண்டு. அப்படி தானே? அப்போ நம்மளை போல் அடுத்தவங்களையும் நேசிக்கணும்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க. இப்படியான வசனங்களை கேட்டுட்டு இருக்கும்போது இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஒரு அருமையான வசனம் தென்பட்டது. கலாத்தியர் 5:13 படியாம், அன்பர்களே, நீங்கள் உரிமை வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஒருவருக்கு ஒருவர் அன்பின் அடிமைகளாய் இருங்கள் அப்படிங்கிற வசனம். எப்படியா நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் ஈக்குவலாக வாழ்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோமா? அதாவது அவங்க மட்டும் சந்தோஷமாக இருக்காங்க, நம்ம மட்டும் ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்னு நம்ம யாரையும் நம்மளோட கம்பேர் பண்ணி அவங்கள உயர்ந்தோ நம்மளை ரொம்ப தாழ்த்திக்கிட்டோ, இல்லை நான் இப்படி இருக்கேன்ப்பா இவளை பாரு அப்படின்னு நம்மளை உயர்த்தியோ மற்றவங்கள தாழ்த்தியோ பேசுறதுக்கு நம்ம அழைக்கப்படலையாம். நம்ம எல்லாரையுமே நிறைவான சந்தோஷத்தை பெறும்படிக்கு ஏசப்பா இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க.
சொல்லியிருக்காங்களாம். ஆனால் ஒவ்வொருத்தவங்களுடைய சந்தோஷத்தின் அந்த சூழ்நிலை வேணால் வேறு மாதிரியாக இருக்கும். இப்போ ஒருவேளை எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சந்தோஷம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதுன்னா, எனக்கு அடுத்து இருக்கிறவங்களுக்கு சந்தோஷம் வேறு எதுலையாவது இருக்கும். அந்த மாதிரி நம்மளோட நிறைவும் கூட ஒவ்வொருத்தவங்களுக்கு ஏற்றபடியாக ஏசப்பா நிறைவாக வைத்திருக்கிறாங்க. ஆனால் நம்ம தான் தேவையில்லாமல் நம்மளை மற்றவங்களோட கம்பேர் பண்ணி என்ன பண்ணிக்கிறோம், நம்மளே தாழ்த்திக்கிறோம். இல்லை நம்ம மற்றவங்களோட நம்ம கம்பேர் பண்ணிட்டு அவங்கள தாழ்த்தி அதற்கான பாவத்தை நம்ம சுமந்துக்கிறோம். அப்படி தானே குட்டீஸ்? அதை தான் ஏசப்பா சொல்கிறாங்க, நீங்கள் எல்லாருமே ஈக்குவலாக அந்த உலகத்தை ஆள்வதற்கு நான் உங்களுக்கு உரிமை வாழ்க்கை கொடுத்துருக்குறேன். அப்போது நீங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கிற அந்த அடிமைத்தனத்தை விட்டுட்டு ஒருவருக்கு ஒருவர் அன்பின் அடிமைகளாக இருங்கள்னு கொடுத்துருக்குறாங்க குட்டீஸ். நம்ம வீட்டிலையே கூட நம்ம எப்பயுமே நம்மளோட சிப்ளிங்ஸ் எப்படி பார்க்குறோம், நம்ம பேரண்ட்ஸை எப்படி பார்க்குறோம், நம்ம அவங்களிடத்துல உண்மையான அன்பாகவே இருக்கிறோமா, இல்லை நான் சொல்கிறது தான் இங்கே நடக்கணும், நான் சொல்கிறது தான் இங்கே இருக்கணுங்கிற மாதிரி நம்ம அவங்கள ஆளுகை செய்யணும்னு நினைக்கிறோமா? அதை தான் ஏசப்பா சொல்கிறாங்க, நீங்கள் மற்றவங்களை ஆளுகை செய்யணும் அப்படின்னா உங்களுடைய அன்பினால் ஆளுகை செய்யுங்க. உங்களோட பணத்தினாலோ பொருளினாலோ இல்லை நீங்கள் கொடுக்குற வேலையினாலோ மற்றவங்களை ஆளுகை செய்யக்கூடாது. அது கடவுளுக்கு பிடித்தமான காரியம் கிடையாது. கடவுளுக்கு விரோதமாக நம்ம செய்கிறோம் அந்த விஷயத்தன்னு ஏசப்பா அந்த நாளில் சொல்கிறாங்க. அப்போது ஒருவர் நம்ம எப்படி இருக்கணுமா, அன்பினால் தாங்கணுமா. எப்படி கடவுள் நம்ம செய்யாத பாவமே கிடையாது. ஆனால் ஏசப்பா நம்மளை மன்னிச்சு ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவருடைய அன்பினால் நம்மளை தாங்கி வந்துட்டு இருக்கிறாரு. அப்போது ஏசப்பா நம்மக்கிட்டே அதை தான் சொல்கிறாரு, நீ ஒருவர் மற்ற இடத்துல உங்களோட அன்புனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, அவங்கள தாங்குங்க. இல்லை அவங்க உங்களை அடிமையாக நடத்தினா கூட அவங்களோட அன்புக்கு அடிபணிஞ்சு இருக்கிற அன்பின் அடிமைகளாக இருங்கன்னு ஏசப்பா சொல்கிறாங்க. அது எப்படிங்க, அவங்க என்னை அடிமையாக நடத்தும் போது நான் எப்படிங்க நான் அடிமையாக இருக்க முடியும், நமக்குள்ள கேள்வி வரும் தானே. நம்ம அவங்களுக்கு அடங்கி இருக்கலை, நம்ம கடவுளோட வார்த்தைக்கு அடங்கி இருக்கிறோம். அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது கண்டிப்பாக அதற்கான பலன் கடவுளிடத்துலேருந்து நமக்கு கிடைக்குங்கிறது தான் இந்த வசனத்துடைய அர்த்தம். ஸோ நம்மளை யாரோ கீழே போட்டு தள்ளுறாங்க, கீழே மிதித்து தள்ளுறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்கள்ட்ட எதிர்த்து நிற்காம கடவுள் நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த அன்பின் அடிமைத்தனத்தை நம்மளும் அவங்களிடத்துல ஃபாலோ பண்ணுவோம். அதற்கான பலன் ஒருவேளை அவங்க கிட்டேருந்து நமக்கு கிடைக்கலனா கூட பரவாயில்ல, நம்ம ஏசப்பா அதை நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறாரு. அதனால தான் இப்படி ஆகிய ஒரு வசனத்தை நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, இந்த நேரத்திலும் கூட நீங்கள் எங்களுக்கு உம்முடைய அன்பை கற்றுக் கொடுத்துருக்கீங்க, உண்மை போல வாழ எங்களை அழைச்சிருக்கீங்க டாடி. உம்முடைய சித்தத்தின்படியாக நாங்கள் ஒருவர் மற்றவங்களை ட்ரீட் பண்ணணும். நீங்கள் எப்படி எங்களை அன்பு செஞ்சீங்களோ, எங்களோட பாவங்களை மன்னிச்சிங்களோ, அதே போல் நாங்களும் ஒருவர் மற்றவங்களையும் ட்ரீட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அதற்காக எங்களை முழுவதுமாக உமது கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென்.